நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நீதிமொழிகள் 23:18 சொல்லக்கூடிய அழகான வார்த்தைங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இன்னும் வாழ்க்கையில் இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்போம்ல. நடக்கும்னு முடிவு பண்ணிட்டா கண்டிப்பாக நடக்குங்க. அது நடந்தே தீரும். மனசு தான் காரணம். ஏன்னா மனசு அலைப்பா, இது பண்ணலாமா வேணாவா. அவங்களுக்கு மட்டும் எல்லாமே கிடைக்குதுங்க, எனக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. நான் ஆல்மோஸ்ட் நான் சொல்கிறது தான் இது. யாரையும் பார்க்காதீங்க. பார்த்துட்டாலே அவ்வளோதாங்க, பாதி வாழ்க்கை முடிஞ்ச மாதிரி தான். என்ன பிரதர் இப்படி சொல்கிறீங்க? நிச்சயமாங்க. அவங்கள பார்த்து 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 ஒரு ஏக்கத்துலேயே நம்ம எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுது. அவங்கள பார்க்காம நீங்கள் கடந்து போங்க. அவங்கள விட நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையை இரட்டி பார்க்க போகின்றார். பிரைஸ் லார்ட். இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய வசனம் ஒருபோதும் மாறாது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு உங்களுக்கு? மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. தேவனுடைய வார்த்தையின் வாயிலாக அவர் உங்களோடு பேசும்போது உங்கள் இருதயம் அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குமா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு பேசுகின்ற பொழுது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குமா. எவ்வளோ கவலைகள் எவ்வளோ வலி வேதனை இருந்தாலுமே ஆண்டவரத்தில் நம்ம பேசுகின்ற பொழுது அவரும் நம்மளிடத்தை நெருங்கி ஜீவிக்கின்ற பொழுது எந்த பிரச்சனை இருக்காதான். உங்களுக்கு ஆசீர்வாதம் பலுகி பெருகி கிடைக்க போகுது அப்படின்னு சொன்னால் சந்தோஷமாக இருக்கும்ல. வாழ்க்கையில் பயமே இருக்காதுல்ல. அன்பானவர்களே, தேவனுடைய வார்த்தை நம் வாழ்வில் நிறைவேறுவதற்கு சில காலம் ஆகலாம். உடனே நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு சுவாரஸ்யமே இருக்காதுங்க. அந்த இது அந்தந்த நேரத்தில் கிடைக்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். தினந்தோறும் ஜெபிக்கிறேன் பிரதர், உடனே கிடைக்கலையே பிரதர். ஜெபிச்சுக்கிட்டே இருக்கேன், கிடைக்கும் கிடைக்குன்னு பார்த்துட்ருக்கேன், எப்போ கிடைக்குன்னு தெரியலையே. காத்துட்ருங்க. தேவனுடைய வார்த்தை நம் வாழ்வில் நிறைவேறுவதற்கு சில காலம் ஆகலாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போமே, அது நிச்சயமாக வரும். அந்த நம்பிக்கையோடு நம்மை குறித்த ஆண்டவர் அந்த வார்த்தையை உரைத்திருக்கின்றார். களி கூறுங்கள், கவலைப்படாதீங்க, மகிழ்ச்சியாக இருங்க, ஒருபோதும் சோர்வற்று இருக்காதீங்க. பார்த்துக்கலாங்க, எதுவும் கடந்து போகும் வாழ்க்கையில். தேவனுடைய ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும். நம்மவா இல்லையா? இல்லை பிரதர், என்னால் வெயிட் பண்ண முடியாது, எனக்கு உடனே உடனே கிடச்சிடணும். நான் ஏன் வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ எதுவுமே கிடைக்காது. அவருடைய ஆசீர்வாதம் மட்டும் இல்லை, ஒவ்வொரு விஷயத்துக்காக நம்ம வெயிட் பண்ணணும். போனதுமே நம்ம கிடைக்கும் வாங்கிடலாம் நினைக்க முடியாது. அங்கே ஒரு கூட்டங்கள் இருக்கும், அந்த கூட்டமும் காலையிலேருந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் லேட்டாக போயிட்டு முன்னாடி போய் நிற்போம். அப்போ நின்றுருக்கோம், என்ன சொல்லுவாங்க, ஏங்க நாங்களாம் கால் கடுக்க நின்றுட்டுருக்கோம், நீங்கள் நேராக போகிறீங்களே உள்ள, இப்போ லைனில் நில்லுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம எந்தெந்த விஷயத்துக்கு நம்ம காத்துட்ருக்கணும், அந்தந்த விஷயத்துக்கு காத்துட்ருக்கணும். எல்லாமே ஈஸியாக கிடச்சிடாதுல்ல. நீங்கள் அடைய வேண்டிய இலக்கை நோக்கி ஓடுகின்ற பொழுது சில பல தடுமாற்றங்கள் இருக்கலாம். ஓடிக்கிட்டே இருப்போம், திடீர்னு கல் தடுக்கி கீழே விழலாம். ஐயோ வலிக்குதுன்னு சொல்லி விட்டுறக்கூடாது, மீண்டும் ஓட ஆரம்பிக்கணும். நிறைய பேர் வலி வேதனையை பார்த்து என்ன பண்ணுறோம், லூஸில் விட்டுறோம். என்னால் முடியலப்பா, என்னால் முடியவே முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி நம்ம தீர்மானிக்க தான். அடுத்தவன் நம்ம என்ன சொன்னாலும் சரி, உன்னால் முடியாது, நீ வேஸ்ட்டுன்னு சொன்னாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஐயோ நம்ம வேஸ்ட்டாக நம்ம முடியாது போல் அப்படின்னு நினச்சி நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது. அட போங்கடா, நீங்கள் என்ன சொல்கிறது, என்னால் முடியுன்றதை நான் டிசைட் பண்ண போகிறேன், எனக்கு எல்லாமே தெரியும், நான் பார்த்துக்கிறேன், எனக்கு வலிக்குதான், நான் தானே, எனக்கு தானே வலி, உங்களுக்கு வலிக்குது அந்த வேதனை, இல்லைல்ல நான் பார்த்துக்கிறேன், மீண்டும் நான் ஓடுவேன்னு சொல்லி நம்பிக்கையோடு ஓடுங்க, வாழ்க்கையில் ஜெயிக்கலாங்க. நீங்கள் ஒருபோதும் கலங்காதீங்க. யார் என்ன வேணால் சொல்லட்டும், இந்த காதில் வாங்கிக்கிட்டு அந்த காதில் விட்டுடலாம். நல்லதாக இருந்தால் எடுத்துக்கோங்க. அதுதான் தேவனுடைய வார்த்தையை நம்ம தினந்தோறும் எடுத்துக்கணும், அதை காதில் உள் வாங்கிக்கணும், மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அன்பானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டாருங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு கொடுத்திருக்கின்றார். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்ட விஷயத்த மற்றவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ண போகிறோம். நம்மளே கற்றுக்கிட்டு நம்மளே வச்சுக்கணும்ப்பா. அவங்களுக்கே நம்ம சொல்லித்தரணும். அவங்க கற்றுக்கிட்டு பெரிய ஆள் ஆகிட்டாங்கன்னா, நம்மளை மதிக்காமல் போயிட்டாங்கன்னா, சில பல கேள்விகள்லாம் நமக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கோங்க. கற்றுக் கொடுத்துட்டா இப்படி ஆகிடுமா அப்படி ஆகிடுமான்னு சொல்லி, அதெல்லாம் வேணாம். கற்றுக்கிட்டா ஓகே, நாங்கள் மேலே வராங்களா சந்தோஷம் தான், நம்மளை கண்டுக்கலையா பிரச்சனையே இல்லை. நம்மளால் ஒருத்தர் மேலே வரான்டா, நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல. ஸோ நீங்கள் எத்தனை பேர் அப்படி இருப்பாங்கன்றது தெரியல. ஸோ இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அன்பான மனிதர்களை பார்க்கறதுன்றது கொஞ்சம் கஷ்டம்தான்.
ஏன்னா எல்லாருமே அன்பாக இருப்பாங்கன்றது சொல்ல முடியாதுங்க. பார்க்குற தோற்றம் வந்து ஐயோ அழகாக இருக்காங்க, நல்லா இருக்காங்களே, இவங்ககிட்ட பேசி பழகலாம்னு நினைப்போம். ஆனால் அங்கே தான் ஆபத்து இருக்குன்றது யாருக்குமே தெரிய மாட்டுது. ஸோ அழகு இல்லை இப்படின்லாம் இல்லை. நல்ல மனசு இருக்கா, நல்ல குணம் இருக்கா, அவங்கள நல்லா பிடிச்சிக்கோங்க, விட்டுறாதீங்க. அந்த மாதிரியான உறவுகள் கிடைக்கிறதுன்றது ரொம்ப ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு கிஃப்டோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றையெல்லாம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டாருங்க. அவருடைய பாதை நோக்கி நம்ம பயணிப்போம். வெற்றி நிச்சயமாக கிடைக்கப் போகின்றது. இன்றைய நாள் ஜெபம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, வாக்குத்தத்த வசனங்களுக்காக நன்றி அப்பா. எல்லா சூழ்நிலையிலும் மெய்யானதாகவும் வல்லமையானதாகவும் இருக்கின்றதப்பா. வாக்கு தத்தங்களை அடைக்கலமாக கொண்டு உம்மிடம் வருகின்றோம் ராஜா. சந்தேகமும் பயமும் இல்லாமல் உம்மையே நம்புகின்றேன் அப்பா. ஆண்டவரே, சத்தியத்தில் எங்கள் எண்ணங்களை வழிநடத்தி அனுதினமும் சரியான பாதையில் எங்களை நடத்துவீராக. தீமையிலிருந்தும் வியாதியிலிருந்தும் எங்களை பாதுகாத்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ராஜா. தகப்பனே, வசனத்தின் மீது எங்களுக்கு ஆழமான தாகத்தை தருவீராக. எங்கள் இருதயம் எப்பொழுதும் சத்தத்துக்கு செவி கொடுக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. வார்த்தை எங்களுக்குள் ஜீவன் அளித்து அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் தருவதோடு எங்கள் வாழ்க்கையும் மறுரூபப்படுத்துவதற்காக ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்ட நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூட அது காரியம் ஒன்றும் இல்லாண்டவர் எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் வாக்கு தத்தம் நிச்சயமாகவே முடியும் உண்டு. நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்லியிருக்கேன்ப்பா. எங்கள் நம்பிக்கை ஒரு போது வீண் போகாதானவர் நிச்சயமாக நடக்கும் என்ற நம்பிக்கையோடு பயணிக்க எங்களுக்கு உடல் தெம்பையும் வலிமையை தர வேண்டும் என்று கேட்குறாண்டவரே. கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுன்னு சொல்லி கேட்குறேன்ப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசிர்வதிங்கப்பா. உடல் தெம்பும் வலிமையை தர வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. பொருளாதாரத்தில் உயர்த்துங்கப்பா. ரொம்பவே இக்கட்டான சூழ்நிலையில் இருக்காண்டவரே. கடன் சுமையினால் பாதிக்கப்பட்டிருக்குப்பா. எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலப்பா. தவறான முடிவுகள் வாழ்க்கைக்கு சரியல்ல. நல்ல சிந்தனையை கொடுத்து எங்களை தெம்பூட்ட வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. மன தைரியத்தை தர வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. எல்லோரும் நல்லா இருக்கணும் ஆண்டவரே. வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. எல்லோரும் ஒற்றுமையாக சமாதானமாக இருக்க வேண்டும் என்று கேட்குறாண்டவரே. எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.